ஹைடெக் உலகன் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். எல்லா கஸ்டமருக்குமே இருக்கிற ஒரு மெயின் டவுட் என்னென்னா 2 ஸ்ட்ரோக் அண்ட் 4 ஸ்ட்ரோக் இந்த ரெண்டு வகையான என்ஜினில் நம்ம எந்த என்ஜினை சூஸ் பண்ணலாங்கிற டவுட்டு மேக்ஸிமம் எல்லாருக்குமே இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 ஸ்ட்ரோக் என்ஜின் வெர்சஸ் 4 ஸ்ட்ரோக் என்ஜின். 2 ஸ்ட்ரோக்கோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, 4 ஸ்ட்ரோக்கோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம், நம்ம போடுற கண்டென்ட் எல்லாமே மக்களுக்கு டீப்பாக A to Z எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிற நாலேஜுக்காக தான் போடுறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். 2 ஸ்ட்ரோக் என்ஜின்ங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான என்ஜின். நீங்கள் ரஃப் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு வேலை சீக்கிரம் முடியணும், இல்லை ஹெவியான அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது டில்லர் அட்டாச்மெண்ட் மாதிரி மண்ணை கிளறதுக்கு உண்டான அட்டாச்மெண்ட், இல்லை மரம் வெட்டுறதுக்கு செயின்ஸாக யூஸ் பண்ண இல்லைங்களா, அந்த மாதிரி ஹெவியான அட்டாச்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 ஸ்ட்ரோக் தான் பார்த்தீங்கன்னா சிறந்த மிஷினரி. 0 வைப்ரேஷன், ரொம்ப ஸ்மூத்தான என்ஜினாக லேடிஸ்லேருந்து ஓல்டேஜ் பர்சன்லேருந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு என்ஜின் வேணும்னா கண்டிப்பாக அது 4 ஸ்ட்ரோக் தாங்க. 4 ஸ்ட்ரோக் என்ஜின் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடியை ஒரு நார்மலான கார்டனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணலாம். ஒரு மினிமமான தோட்டம் வச்சுருக்கீங்க, நீங்கள் மட்டும்தான் ரன் பண்ணுறீங்க, செடிகள் எல்லாமே கம்மியாக இருக்குது, பெரிய பெரிய அடர்த்தியாக இல்லை, ரொம்ப திக்னஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது, நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 4 ஸ்ட்ரோக் என்ஜின் போய்க்கிறது பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல எல்லாமே 4 ஸ்ட்ரோக் பக்காவாக சூட் ஆகும். 2 ஸ்ட்ரோக் என்ஜினோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், ப்ரஷ் கட்டர் யூஸ் பண்ணி வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலை சீக்கிரமே முடிக்கணும் அப்படின்னா 2 ஸ்ட்ரோக்னால மட்டும்தான் முடியும். தென் 2 ஸ்ட்ரோக்கோட மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் மட்டும்தான். ஜஸ்ட் நம்ம ஏர் ஃபில்டர் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பெட்ரோலில் 1 லிட்டர் பெட்ரோலில் 50 ml 2 ஆயில் மட்டும் மிக்ஸ் பண்ணி ரன் பண்ணுறோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் மிஷின் கண்டிப்பாக ரன் ஆகுங்க. 2 ஸ்ட்ரோக் என்ஜினில் என்ஜின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எது வந்தாலும் அதை நம்ம சீக்கிரமாகவே ரெக்டிஃபை பண்ணிடலாம். அதே மாதிரி இதுக்கு எல்லா ஸ்பேர்ஸுமே 2 ஸ்ட்ரோக் என்ஜின் பொறுத்தவரை A to Z எல்லா ஸ்பேர்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பராக எல்லா மார்க்கெட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. உங்களோட லோக்கல் மார்க்கெட்லேருந்து எங்கே வேணாலுமே 2 ஸ்ட்ரோக் ஸ்பேர்ஸ் கிடைக்கும். நீங்களுமே ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக 2 ஸ்ட்ரோக் என்ஜினை சர்வீஸ் பண்ணிக்கலாம். இதுதான் 2 ஸ்ட்ரோக்கோட இன்னொரு மெயின் அட்வான்டேஜஸ். அதிகப்படியான லோடு எடுக்கிற இடத்துல 2 ஸ்ட்ரோக் என்ஜினை நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது தோட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆள் வளர்த்திக்கு செடிகள் இருக்குது, ரொம்ப கெட்டியான செடி, அந்த இடத்துல எந்த மிஷினரி நம்ம சூஸ் பண்ணலான்னு பார்த்தா கண்டிப்பாக 2 ஸ்ட்ரோக் தான் சூஸ் பண்ண முடியுங்க. ஒரு வேலையை எவ்வளோ பெரிய ஹெவியான ஏரியாவாக இருந்தாலும் 2 ஸ்ட்ரோக் என்ஜினால் அது ஈஸியாக முடிக்க முடியும். அதே மாதிரி சின்ன சின்ன அட்டாச்மெண்ட்லேருந்து பெரிய அட்டாச்மெண்ட் லைக் டில்லர் அட்டாச்மெண்ட், செயின்ஸா, சாயிலை டிக் பண்ணி பண்ணுற வீடர் அட்டாச்மெண்ட், இது எல்லாமே 2 ஸ்ட்ரோக்கில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். 2 ஸ்ட்ரோக்கோட என்ஜின் வெயிட் 4 ஸ்ட்ரோக் கம்பேர் பண்ணியில் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ யார் வேணாலுமே நம்ம தோளில் போட்டு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 4 ஸ்ட்ரோக்கோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்ப்போம். 4 ஸ்ட்ரோக் என்ஜின்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தரான என்ஜின். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், லேடிஸ் யூஸ் பண்ணுறக்கோ இல்லை வயசானவங்க யூஸ் பண்ணுறக்கோ ஒரு ப்ராப்பரான என்ஜின் தேடிட்டு இருந்தீங்கன்னா அது 4 ஸ்ட்ரோக் என்ஜின் மட்டும்தான். 4 ஸ்ட்ரோக் என்ஜினில் நம்ம பியூர் பெட்ரோல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ஜின் ஆயில் செப்பரேட்டாக யூஸ் பண்ணுவோம். என்ஜின் ஆயில்ங்கிறது 20W40 4 ஸ்ட்ரோக் என்ஜின் ஆயில் 80 ml நம்ம யூஸ் பண்ணுவோம். 10 மணி நேரத்துக்கு ஒருக்கா அதை நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். பட் என்ஜின் ஆயில் நம்ம செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜஸ் என்னென்னா, கார்பரேட்டரில் பியூர் பெட்ரோலோட ஃப்ளோ மட்டும்தான் இருக்கும், ஆயிலோட ஃப்ளோ இருக்காது. அதனால் நம்மளுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள்ங்கிறது எப்பவுமே வராது 4 ஸ்ட்ரோக்கில். 4 ஸ்ட்ரோக் என்ஜினோட மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்பவே கம்மி. அதாவது நம்ம ஜஸ்ட் நார்மலாக ஒரு ஏர் ஃபில்டர் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு என்ஜின் ஆயில் ஒரு 80 ml 10 மணி நேரத்துக்கு ஒருக்கா டாப் அப் பண்ணால் மட்டுமே போதும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 4 ஸ்ட்ரோக் என்ஜின் ரன் ஆகும். ஸ்டார்டிங்கும் அதே மாதிரி தான் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் என்ஜின். ஒரு வயசானவங்க லேடிஸ் எல்லாருமே ஜஸ்ட்டு அந்த ரீகாயில் ஸ்டார்டர் லைட்டாக புல் பண்ணாலே போதும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடுத்த செகண்டே மிஷின் ஸ்டார்ட் ஆயிரும். 4 ஸ்ட்ரோக்கில் இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் போடுறோம், பியூர் பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா மினிமம் 3 மணி நேரம் வரைக்குமே ஓடுறதுக்கு 4 ஸ்ட்ரோக் என்ஜின் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போது 4 ஸ்ட்ரோக் என்ஜினோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்ப்போம். 4 ஸ்ட்ரோக் என்ஜின் நார்மலாகவே சொன்ன பவர் கொஞ்சம் கம்மியான என்ஜினால் நம்ம அதிகப்படியான ஹெவி அட்டாச்மெண்ட் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ப்ரஷ் கட்டர் ரோப் அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா பக்காவாக யூஸ் பண்ணலாம், பிளேடு போட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா பக்காவாக யூஸ் பண்ணலாம். இதுவே ஹெவி அட்டாச்மெண்ட் லைக் டில்லர் அட்டாச்மெண்ட்டு, போல் செயின்ஸ், அந்த மரத்தை அறுக்கிறது, இந்த மாதிரியான ஹெவி அட்டாச்மெண்ட் எல்லாமே 4 ஸ்ட்ரோக் என்ஜினில் சப்போர்ட் பண்ணவே பண்ணாதுங்க. மார்க்கெட்டில் சொல்லுவாங்க இந்த அட்டாச்மெண்ட் எல்லாமே போட்டு 4 ஸ்ட்ரோக்கில் நீங்கள் ரன் பண்ணலாம், தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் ரன் பண்ணால் அது ரன் ஆகும் தான். பட் என்ஜினோட லைஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்க. நீங்கள் மிஷினரி ஹெவியான அட்டாச்மெண்ட் போட்டு ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 வருஷம் லைஃப் வரக்கூடிய என்ஜின் அதிகபட்சம் 1 மாதம் இல்லை 2 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஸ்பாயில் ஆயிருங்க. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, இதில் அதிகப்படியான சைல்டு பார்ட்ஸ் ஜாஸ்தி 4 ஸ்ட்ரோக்கில். அதாவது வால்வ் இருக்குது, கேம் ஷாஃப்ட் இருக்குது,
பெல்ட் இருக்குது. இது மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 4 ஸ்ட்ரோக்கில் ஜாஸ்தி. இதில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஏதாவது ஒரு இடத்துல வந்தால் கூட டோட்டல் என்ஜினையுமே நம்ம பிரித்து தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். 4 ஸ்ட்ரோக் என்ஜின் வேலை செய்கிறதுக்கு அதிகப்படியான ஆட்கள் மார்க்கெட்டில் கிடையாதுங்க, கம்மியான ஆட்கள் மட்டும்தான் இருக்காங்க. மற்ற மிஷினரி நான் எது போட்டாலுமே நீங்கள் வீடியோ பார்த்து ஈஸியாக சர்வீஸ் பண்ணிட முடியும். பட் 4 ஸ்ட்ரோக் அப்படி கிடையாது. இதுக்கு நீங்கள் உட்காந்து இதுக்காகவே நிறைய மெனக்கிட வேண்டியது இருக்குது. ஏன்னா இதில் அவ்வளோ நுணுக்கமான டெக்னிக்கல் விஷயங்கள் ஜாஸ்தி இருக்குது. 4 ஸ்ட்ரோக் என்ஜின் நம்ம சூஸ் பண்ணையில் பக்காவாக பார்த்து சூஸ் பண்ணணும். டிஸ்அட்வான்டேஜஸ்ங்கிறது எவ்வளோ என்னதான் 4 ஸ்ட்ரோக்கில் அட்வான்டேஜஸ் ஜாஸ்தியாக இருந்தாலுமே டிஸ்அட்வான்டேஜஸ்ங்கிறது இதில் நிறைய இருக்குது. ஸ்பேர்ஸ் பொறுத்தவரை எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட்டில் கிடைக்காது. ஸ்பேர்ஸோட ரேட்டுமே பார்த்திங்கன்னா ஜாஸ்தி மார்க்கெட்டில். 4 ஸ்ட்ரோக் என்ஜின்ங்கிறது 2 ஸ்ட்ரோக் விட கொஞ்சம் வெயிட்டான என்ஜின்ங்க. ஸோ என்ன தான் நம்ம வந்து லேடிஸ் ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணினாலுமே கொஞ்சம் வெயிட் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதிகப்படியான நேரம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா முதுகு வலியோ தோல் வலியோ வரக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. 4 ஸ்ட்ரோக் என்ஜினில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது, அப்படியே ஏதாவது ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்துட்டால் கூட ஒரு ஈஸியாக ஒரு ஸ்பார்க் ப்ளக் அக்சஸ் பண்ணணும், இல்லை நம்ம வேறு ஏதாவது ஒரு பார்ட்ஸை கழட்டணுன்னா கூட ஈஸியாக வந்து நம்ம 2 ஸ்ட்ரோக் மாதிரி கவர் எதுவுமே கழட்டாமல் அப்படியே டப்புன்னு கழட்டி எதுவுமே சர்வீஸ் பண்ண முடியாது. 4 ஸ்ட்ரோக்குங்கிறது என்ஜினோட கவரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸை நம்ம ரெண்டாவது எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு டபுள் ஒர்க்கை வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். 2 ஸ்ட்ரோக்கோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். 2 ஸ்ட்ரோக் என்ஜின் பார்த்திங்கன்னா அதிகப்படியான மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ண வேண்டியது வரும். 1 லிட்டர் பெட்ரோலில் நம்ம 50 ml 2T ஆயில் 2 ஸ்ட்ரோக் என்ஜின் ஆயில் நம்ம யூஸ் பண்ணையில் அதிகப்படியான ஸ்டார்டிங் டபுள் வரக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கார்பரேட்டரில் அதே மாதிரி ஆயில் டெபாசிட் ஆகிட்டு இருக்கிறனால சீக்கிரமாக அந்த ப்ரைமிங் பல்புன்னு சொல்கிற கார்பரேட்டர் இருக்கிற அந்த பல்பு வந்து சீக்கிரமாக போயிடும். அது அடிக்கடி மாற்ற வேண்டியது வரும். சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மோக் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். 2 ஸ்ட்ரோக் என்ஜின்ஸ் பார்த்திங்கன்னா அதிகப்படியான நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், தென் வைப்ரேஷனையும் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே ஒரு கொஞ்சம் வயசானவங்க ரன் பண்ணுறீங்க, கொஞ்சம் லைட் ஹார்ட் சர்ஜரி பண்ணுற ஒரு பர்சன் ரன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல 2 ஸ்ட்ரோக் என்ஜின் சூட் ஆகாது. ஏன்னா வைப்ரேஷனும் சவுண்டும் ஜாஸ்தி வரும். தென் அதே மாதிரி எக்ஸாஸ்ட்டில் ஸ்மோக்குமே பார்த்திங்கன்னா ஜாஸ்தி வரும். ஆயில் மிக்ஸ் பண்ணாலே பொதுவாக ஸ்மோக்குங்கிறது வரத்தான் செய்யும். ப்ரஷ் கட்டர் என்ஜின்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகப்படியான ஸ்மோக் வரும். ஸோ இது சில பேருக்கு செட் ஆகாது. நீங்கள் ஒரு கார்டனில் ரன் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கீங்க, நாய்ஸ் பொல்யூஷனோ இல்லை ஏர் பொல்யூஷனோ இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இடத்துல 2 ஸ்ட்ரோக் என்ஜின் உங்களுக்கு சூட்டே ஆகாது. ஃபார்மிங் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் பண்ணுறீங்க, நீங்கள் காட்டுக்குள்ளே ரஃப் யூஸ் பண்ணுறதுனா மட்டும் இது செட் ஆகும். மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா இதில் ஜாஸ்தி. நார்மலாக நம்ம ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணி போடுறது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக பெட்ரோல் ஆயில் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கம்பல்சரியாக பார்க்கணும். 30 இல்லை 40 மணி நேரம் நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பார்க் ப்ளக்கில் கார்பன் டெபாசிட்டுங்கிறது அதிகமாக ஏற்படும். சேம் அதே மாதிரி சிலிண்டர் பிஸ்டன்லேயுமே கார்பன் டெபாசிட்டுங்கிறது அதிகமாக ஏற்படும். இது எல்லாமே அடிக்கடி நம்ம பீரியடிக்கலாக சேஞ்ச் பண்ண வேண்டியது கம்பல்சரி. அப்பப்போ ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ரோலில் போட்டு நம்ம போட வேண்டியது கம்பல்சரி அவசியம்ங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் வந்து ரெகுலர் மெயின்டெனன்ஸ் வந்து 2 ஸ்ட்ரோக்கில் நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இது வந்து சில பேருக்கு செட் ஆகாது. இது ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னு கூட நம்ம சொல்லலாம். 2 ஸ்ட்ரோக் என்ஜின் வந்து பவர் ஜாஸ்தி உள்ள என்ஜின். ஸோ நம்ம அதிகப்படியான ஹெவி அட்டாச்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறப்போ கிளச்சு வந்து சீக்கிரமாக தேயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆஃப் அண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான ரெகுலர் அதாவது பீரியடிக்கலாக நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் கிளச்சுமே. ஹோப் இந்த வீடியோவில் 2 ஸ்ட்ரோக் அண்ட் 4 ஸ்ட்ரோக் பற்றி மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ரெகுலர் வீடியோக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு மெயின் விஷயம், உங்களுக்கு ஏதாவது ப்ரஷ் கட்டர் பொறுத்த வரைக்கும் இல்லை நார்மலான என்ஜின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்க. அதுக்குண்டான எலாபரேட் வீடியோவை நாங்கள் தொடர்ந்து சேனல் அப்லோட் பண்ணிகிட்டே வரோம். எந்த டவுட் இருந்தாலும் எங்களை எப்போ வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். கீழே வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில். தென் நெக்ஸ்ட் வீடியோ நார்மல் ப்ரஷ் கட்டருக்கும் வீல் டைப் ப்ரஷ் கட்டருக்கும் உள்ள அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம பண்ணலாம். மேலும் டீட்டெயில்ஸ்க்கு தொடர்ந்து அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.